2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக எடுத்த ரகசிய கருத்து கணிப்பு அமோக வெற்றி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே போல மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய திமுகவும் சரி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என அனைத்து கட்சிகளுமே தயாராகி கொண்டிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் தமிழகத்திலே 4 முனை போட்டி. நம்ம தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்தால் 3 முனை போட்டி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒவ்வொரு கட்சிகளுக்குமே முக்கியமானது. அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை நாம் ஆட்சி செய்தால் மட்டும்தான் உதயநிதியை முதலமைச்சர் பொறுப்பிலே அமர வைக்க முடியும் என்பது திமுகவுடைய எண்ணம். அடுத்த 5 ஆண்டுகள் திமுகவை விட்டால் இனி நாம் எந்த காலமும் ஜெயிக்க முடியாது. மக்கள் மத்தியில் இருந்து செல்வாக்கிலும் நாளுக்கு நாள் குறைந்துவிடும் அப்படிங்கிறது அதிமுக பாஜகவுடைய எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி எப்படியாவது இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற வேண்டும் எனும் எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவின் சார்பாக ரகசியமாக ஒரு கருத்து கணிப்பு என்பது நடத்தப்பட்டது. திமுகவின் சார்பாக எப்படி ரகசிய கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதோ, அதாவது கரூர் பிரச்சனைக்கு அடுத்தும் விஜய்க்கு எவ்வளவு செல்வாக்குகள் இருக்கிறது என திமுகவின் சார்பாக கருத்து கணிப்புகள் எப்படி நடத்தப்பட்டதோ அதே போலத்தான் அதிமுகவின் சார்பாக கருத்து கணிப்புகள் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்புகள் 234 தொகுதிகளிலுமே ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக கருத்து கணிப்பு என்பது நடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலைத்தான் தனியார் நிறுவனம் சொல்லி இருப்பதாக செய்திகள் என்பது தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே 210 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி ஜெயித்து காட்டும் அப்படிங்கிற மாதிரி சூளுரை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் சமீபத்தில் நடத்திய ரகசிய கருத்து கணிப்பின் அடிப்படையிலே 150 தொகுதிகள் வரைக்குமே அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு 150 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதிலையும் கூடுதலாக தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே உள்ளே வரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு என்பது இன்னும் அதிகரிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலை பார்த்தீங்க அப்படின்னா நமது எடப்பாடி பழனிசாமியின் காதுகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, அதிமுக அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 4.5 ஆண்டுகளிலே அதிமுக, அதாவது தமிழக மக்கள் என்னென்ன பிரச்சனை சந்தித்தார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதுக்கு முன்பாக 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியாக இருந்தது. அந்த நேரத்திலே தமிழக மக்களுக்கு எவ்வளவு நலத்திட்டங்கள், கொரோனா காலகட்டத்திலும் கூட இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட தமிழக மக்களுக்கு சிரமங்கள் இன்றி எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ திட்டங்களை வழிவகை செய்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. வந்து பார்க்கலாம், 150 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளிவந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக திமுக மிக குறுகிய தொகுதியில் மட்டும்தான் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.